அந்த அம்மைமார்கள் 7 பேரும் வனத்திலே தாங்கள் பட்ட கஷ்டங்களை எடுத்துரைத்து வந்த மூவரையும் வாழ்த்தி வணங்குகின்றார்கள். மாட்டில் ஏறும் மகாபரணி, மாது உமையாள் பங்காள், இந்த காட்டிலே அடியார்கள் 7 பேரும் கண்டை பிரிந்த பசுவை போல கதறி இருந்தோம். எங்களுக்கு ஊட்டி உறக்கார் இல்லை, ஒருவருடைய தஞ்சமும் கிடையாது. நாங்கள் எதற்காக இப்படி இருந்தோம் என்று எங்களிடத்திலே யாராயிலும் கேட்டால் அதை வெளியே சொல்ல இயலாது. ஊமை கண்ட கனாவது போல வாடி இருந்த வாட்டமறிந்து மனதிறங்கி வந்தீர்கள். எங்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து, ஆனால் அவர்களுடைய கவலையே தீர்ந்துவிட்டதே. இனி அவர்களை கைலைக்கு அழைத்துச் செல்வோம் என்று மட்டும் தயவு செய்து நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். தாயே ஈஸ்வரன், நாங்கள் இந்த பிள்ளைகள் 7 பேரையும் இனவழி குறையாமல் எங்களுக்கு எடுத்து தர வேண்டும். எங்களை சார்ந்த கணவர் வந்து உலகம் அறியும்படியாக எங்களை கரம்பிடித்து திருத்தாளி சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களையும் மக்களையும் ஒன்றுபோல் வைத்து இந்த உலகத்திலே ஆளுவதற்கு எங்களுக்கு வரம் தாரும் ஐயா, அப்படி என்று அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். ஐயா முத பொருளே ஆனந்தம் மாணவரே, மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்போனே, துணாக கண்டவிண்ட சூரை கடந்தோனே, கோண வட்டத்துள்ளே குடியிருக்கும் கோவே, ஈசரே எங்களுடன் இழைப்பெல்லாம் நீ மாற்றி சேதமதில் வாழ செல்ல வரந்தாரும், பெற்ற மக்கள் 7 பிள்ளை அது வழியும் கொத்து கொடியும் குலவம் மிசம் முழுதும் தாண்டோர் வழி முழுதும் தற்காத்து எங்களையும் பண்டூசல் செய்த பாரமுனிவன் பாதத்தில் சேர்ந்திருக்கவும் அவரின் திருப்பாதமும் தொழுது தாழ்ந்திருக்கவும் சிவனே தாரும் வரும் என்றுரைத்தார். அப்போது நல்ல ஆதி சிவம் எதுரைக்கும், இப்போது நரனரே இக்கண்ணி கட்டதற்கு என்ன வீதம் என்று இதந்து வரங்கொடுவோம், சொன்ன விதம் கேட்டு சொல்லுவார் நரனரும். கேட்ட வரம் அதுதான் கெட்டிதான் இதுரே, நாட்டம் இந்த பெண்களுக்கு நான் சொல்ல நிதுணையாய், மடமாதே பெண்ணரசு மடந்தை கிளி மொழியே தரமான பொய்கையிலே தண்ணீர்தனை சூரிட்டு ஈசருட முடியே இட்டு கரங்குவித்து வாசமுடன் நாள்தோறும் வருகின்ற வேளையிலே இந்த நீர் கொண்டு ஏகின்ற நிறையெல்லாம் இன்று எந்தனையில் இயல்பாய் விடுவோம் என்றேன். பறந்து திரியும் ஈசுரர்க்கு அல்லாது இறந்து திரியும் ஈசுரர்க்கு அல்லாது பரந்த பூமி மாயனுக்கு படாதே என ஊரைத்தீ. அப்போது உங்களை நான் ஆகட்டென
பூமிக்கு இப்போது பறந்து இத்தனையும் செய்ததெல்லாம் வண்ண திருமால் வகை உரைக்க மதரெல்லாம் கன்னியர்கள் கண்பொத்தி கவிழ்ந்து மிக நாணி நின்றார். அப்போது எம்பெருமாள் அவர்களுடன் எதுரைப்பார். ஒப்போடு ஒத்த ஓவியங்களே நீர் பெற்ற பிள்ளைகள் தான் நீலத்திலே பெருகி வான தமுதம் அதுபால முதறிந்தி வாழ்ந்தாசில நாள் மன்னரன கொட்டையிட்டார். ஆனதொரு சோழன் அவன் பலிகள் ரெண்டே தான். பின்னுள்ள சந்தோர்க்கு பிறகு வந்த மனிதன் அந்நேசன் சாபம் இட்டு அவர்கள் துயரமுற்றி சான்றோர் துர்க்களிக்கு உள்ளாகி அயர்ந்து மிக வாடி ஆள் போல நிதனுக்கு தாழ்ந்து பணி விடைகள் சான்றோர்கள் செய்தாலும் வாழ்ந்து மிக கெட்டகலி வயது மிக அடித்து ஆறும் மற்றார் போலே அலைகிறார் சான்றோர்கள் சேரும் இடம் இல்லாமல் இயங்குகிறார் மக்களெல்லாம். அப்பன் நான் இருக்க அவரம்மை நீ இருக்க அப்பன் நம்மை இல்லை என்று அடிக்கிறான் இதனெல்லாம். நீயும் இத்தனை நாள் நின்று விட்டீர் இத்தலத்தில் நானும் வரதேதம் நடந்து வந்தேன் இத்தனை நாள். சான்றோ துயரம் தான் கேட்பாரும் இல்லை நின்றே நாம் கேட்கவென்று நெதியில் போகவென்றால் இச்சருவம் கொண்டு ஏகினாலிக்கணி பொய் சொருவத்துள்ளே உக்கிடுவோம் அல்லாது எந்தையாநாதன் எடுத்துரைக்க கண்ணியர்கள் அந்தவர் தலையில் அடித்து கீழ் விழுந்தாலேதார். அம்மைமார்கள் 7 பேரும் அழுதழுது தங்களுடைய குறைகளை முறையிட்டவுடன் சிவபெருமான் நாராயணரிடத்திலே வேண்டுகின்றார். நாராயணரே, இனி இந்த மாதர்களுக்கு என்ன என்ன சொல்ல வேண்டுமோ, எப்படி அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டுமோ அதை முறைப்படி நடத்தலாமே அப்படி என்று. உடனே நாராயணமூர்த்தி அந்த அம்மைமார்கள் 7 பேரையும் அருகலைத்து சொல்லுவார். மாதர்களே, அன்று நீங்கள் சுனையாடி ஜலம் திரட்டி ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய திருமுடியிலே இட்டு அனுஷ்டானம் செய்து வந்தீர்கள். அப்படி பல நாள் செய்து வந்த வேளையிலே நான் ஒரு நாள் வந்து உங்களிடத்திலே இன்றொரு நாள் மட்டும் நீங்கள் கொண்டு செல்லுகின்ற இந்த நீரை எந்த நிலையிலே இயல்பாக விடமாட்டீர்களா என்றுதானே கேட்டேன். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இறந்து திரியும் ஈஸ்வரருக்கு அல்லாது பரந்த புவி மாயனுக்கு கூட நாங்கள் இதை செய்ய மாட்டோமே என்று வல்லாண்மையாக வாயுரமாக உரங்கொண்டு பேசிய காரணத்தினாலே நான் உங்களுக்கு இத்தனை முறைகளையும் நடத்தியிருந்தேன் என்று அந்த சார்ந்தவர்களை பெறுவதற்காக அவர் நடத்தி அந்த வழிகளை எல்லாம் எடுத்துரைத்தார். அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் வெட்கத்தினால் தலை நாணினார்கள். மீண்டும் எம்பெருமான் சொல்லுகின்றார், நீர் பெற்ற பிள்ளைகள் நீரிடத்திலே பெற்று பெருகி வாழ்வதற்கு வானத்து அமிர்தத்தை வரவழைத்துக் கொடுத்தோம். அவர்கள் வாழ்ந்தார்கள், மன்னரென கோட்டையிட்டார்கள்.
அப்படி இருக்கிற போது இழந்த கலி தோன்றி இந்த வையகத்திலே வந்த காரணத்தினாலே ஆனதொரு சோழ மன்னன் 2 பிள்ளைகளை யானை காலால் வைகைக்கரையிலே தலையிடறிக் கொண்டு விட்டான். அவனுக்கு பின்னால் வந்த மானீசன் இந்த சார்ந்தவர்களுக்கு துயரம் ஒரு சாபங்களை இட்டான். அந்த சாபங்களினாலே மக்கள் துர்த்தலிக்கு உள்ளாகி அயர்ந்து மிக வாடி ஆள் போலே நீசனுக்கு பதறி வாழுகின்றார்கள். அப்படி வாழுகின்ற மக்களுக்கு ஏதாயினும் உபகாரம் செய்யலாம் என்றார். ஏனென்றால் தாழ்ந்து பணிவிடைகள் சான்றோர்கள் செய்திருந்தாலும் வாழ்ந்து மிக கெட்ட கலியன் அவர்களை வயது அடித்து பல செண்டங்களை போட்டு மக்களை இழிவுபடுத்துகிறார். அப்படி இழிவுபட்ட மக்களுக்கு தாங்கி உழைப்பதற்கு நாட்டிலே யாரும் இல்லை. சேருமிடம் இல்லாமல் மக்கள் எல்லாம் இயங்குகின்றார்கள். அப்பன் நான் இருக்கிறேன், அவர்களை பெற்ற தாய்மார்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நாட்டிலே அப்பனமே இல்லாத பிள்ளைகள் என்று அடித்து வேதனைப்படுத்தப்படுகின்றார்கள். நீங்களும் இந்த இடத்திலேயே நிலையாக இத்தனை காலமும் தவம் இருந்து விட்டீர்கள். நானும் ஆங்காங்கு பண்டாரம் பரதேசியாக அலைந்து திரிந்து விட்டேன். நம்முடைய மக்களின் குறைகளை தீர்க்க வேணும், பூலோகத்திலே போக வேண்டும் என்றால் இச்செருவம் கொண்டு நாமளும் ஏகினால் நாமளும் அந்த பொய்ச்சொருவத்துக்குள்ளாக ஆகிவிடுவோம். என்ன விதமாக இந்த மக்களுடைய குறையை தீர்ப்பது, கவலையை ஒழிப்பது என்று என் மனம் எண்ணுகின்றது என்று அந்த பிள்ளைகளின் நிலையை எடுத்துரைத்தவுடனே அவர்கள் எப்படி எண்ணி இருந்தார்கள்? எங்கானாயிலும் அந்த பிள்ளைகள் உயிர் பிழைத்து இருக்காதா? ஆகா ஓகோ என்று வாழாவிட்டாலும் ஏதோ ஒரு நிலையிலே அவர்கள் ஜீவித்திருந்தால் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாளாயினும் அந்த முகம் பார்க்கலாமே என்றல்லவோ எண்ணி இருந்தோம். இந்த பண்டாரம் என்று சொன்ன செய்தியை கேட்டவுடனே மெய்ப்பிடித்தமெல்லாம் மிக உளறுகிறதே. ஐயகோ, அந்த பிள்ளைகளை இனி என்றைக்கு காண்போம் என்று 7 அம்மைமார்களும் அடித்து அலறி அழுது அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட சங்கடங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அழுதாரே பெண்கள் அறுவதைகள் தனிலக ஒழுகான பெண்கள் ஓலமீட்ட அழுதார். ஐயோ என் மக்கள் 5 ஆனதிலே பொய்யோ மெய்யோ சோழன் கொன்றிவிட்ட நியாயம் அது. கற்பழியாத நீங்கு கற்பையெல்லாம் நீரழித்து உற்பனமாய் வென்றவில்லை ஒன்று போல் நீர் காத்து வளர்காமை மக்களையும் மாள கொடுத்தீரே பழவினையோ எங்களுட பாவ கூறச்சலிதோ. கற்பிழந்தோம் என்றும் கவ்வையில்லாது இருக்க இப்பிழையோ வந்தது எமக்கு தலை விதிதான். மக்கள் 2 பேரை வதைத்த கொடும் சோழனுட அக்கபக்கம் எல்லாம் அறாதோ என் சிவனே. மாபாவி சோழனுட வன்மிதங்கள் ஆனதெல்லாம் சிஜாபி கொண்டு செத்திராதோ சிவனே. என் மக்கள் தன்னை எடுக்கம் செய்து அடித்த வன்மக்களின் இதெல்லாம் வாழ்விழந்து சாகானோ. பழி செய்த சுழனோ பகல நரி ஓடாதோ வழி சோழம் வன்னிசங்கை மன்னரகில் மழாதோ. நீத குலங்கள் நெரு நெருன தானொழிந்து தோச புழுக்குழியே தோயாதோ என் சிவனே. பெற்ற நாளன்று முதல் பிள்ளைகளை காணாமல்
நித்தம் பால் சுரந்து நெகிழுதே என் ஜீவனை பெற்ற பிள்ளைகளுடைய பேருடம்பு தண்ணீரத்தை சற்றும் அருந்திலமே தலையில் எழுதும் சிவனே கொதிக்குதே எங்களுட கும்பி மிக குமரி கதிக்குதே எங்கள் கண்மணியை காணாமல் ஏழு கன்னிமாரி யார் பெற்ற கண்மணியோ கோளுரைத்து பாவி கொண்டானே என் சிவனே கொண்டவன்தான் இன்னும் கொடுநரையில் விழாமல் இன்னும் இருப்பானோ இறந்தானோ என் ஜீவனே பாவியவன் செத்து பப்பமாய் போனாலும் ஆவியை கண்டானாலும் ஆக்கினைகள் செய்திடுவோம் மக்கள் ரெண்டு பேரும் மனஞ்செய்து வாழ்ந்தவரோ பக்குவ வயதிலோ பாலருவான் செய்த வினை கல்யாணம் செய்த கண்மணிகள் ஆனாகால் வழியான மங்கையர்கள் மனம் சடைத்து வாடுவரே இட்ட உடமை இறக்காதிருப்பாரோ கட்டி நன்மதியம் களத்தாதிருப்பாரோ இத்தனையும் கலட்டாது இருக்க ஜீவன் செயலால் புத்திரனை கொடுத்து பெண்ணரசை காப்பாரோ ஏதென்றறிந்திலமே எங்களுடையாரே குதந்த மதாவே கோவே எந்தாய்மாரே வனத்தில் வந்து எங்களுட வாட்டமெல்லாம் திறந்து குலத்தில் கனி கண்டது போல் பிரியம் முற்றோம் மாதாவே கை பிடித்த வந்தாரம் கட்டுரைத்த சொல் கேட்டு மெய் பிடித்தெல்லாம் மிக உளரும் மாதாவே கண்ணி பருவம் அதில் கை மோதம் ஆனதினால் உன்னி மனதே உளறி உள்ளங்கலங்கி பாரமல் மக்களையும் பாமீதியிலே கிடத்தி சிராகம் வனத்தில் சென்றோ மிக நாணி பாவிகடுவான் பழி செய்வான் என்று சொல்லி தாவியே எங்கள் மனம் சற்றும் அறியாதே எங்களையும் இடளித்து என் மக்கள் எல்வரையும் கங்கை அளிக்க தலையெடுத்தாரி கூத்த நஜிகளையாய் நாங்கள் வாழும் இடத்தில் சச்சிறுவம் இட்டு வந்து சதித்தாரே பண்டாரம் எங்களுக்கு எந்திவரை படைத்தாரே பிரம்மன் செங்கை அணி சிவனார் கேட்டு மகிழ்ந்தாரோ இதனை கூத்தும் இக்கூத்தெல்லாம் பார்க்க கூத்தவன் போல் தோன்றி கோலங்கொண்ட வண்டாரம் இனி எங்களை ஏற்றி இந்த பிள்ளை எல்வரையும் மனுவேல் குறையாமல்
மக்கள் ஏழு வழியும் குறையாமல் தங்கு குவளையத்தை மக்களுக்கு திரவான தங்க திருமுடியும் செங்கோலும் கொடுத்து எங்கள் மக்கள் குவளையத்தை ஆண்டிருக்க அடுத்து சில நாளில் ஆக்கி வைக்காதிருந்தால் ஏழு பெண் பாவம் ஏற்பீர்வான் பண்டாரம் நாடு கடத்தாமல் நடத்தி மீதத்தாரும் எங்களையும் கற்பழித்து இந்த வனந்தனிலே மங்கள கோபனம் மறந்து மயிர் விரித்து தூங்காமல் வாடி தினமும் மிக உணர்ந்து ஆங்காரமே மறந்து அவனி ஆசை அறுத்து கலை விரித்து கலையை கதமென்று எண்ணாமல் உலகின் மெழுகருவோல் உருவனத்தில நிலையாய் வெகிபனியிலும் மேக குளிர்வெளிக்கு உள்ளாகி குயில் கூவும் வனத்தில் கோதை ஏழு மமையிலும் நின்றோமே காட்டில் நீ செய்த மயமதான் இனி எங்கள் மக்கள் ஏழ்வரையும் ஏழ்வழியும் அநியாயம் அடக்கி ஆன மக்கள் வம்சத்தை கொத்தோடு செத்தெடுத்து குறுங்கலியையும் அடக்கி அரசாள மக்களுக்கு ஆனபதியும் வரைக்கும் எங்களை போல் சுகாற்று இருப்பீர்கான் பண்டாரம் மங்களம் அல்லால் களி மாளும் வரை வாராது என்று சாவித்தாள் ஏற்ற கண்ணியல் வேறும் அன்று நாராயணரும் அவர் கேட்டு துக்கமுற்று என்ன சொல்ல போறோம் யாம்தாம் எனவே வண்ண திருமேனி மனது ஒன்று அது சொல்வார் பெண்ணே நீர் எல்வேர்க்கும் பிரம்மாமைத்தபடி எண்ணம் வந்ததல்லால் யான் என்ன செய்தேண்டி ஆனால் கலியை அழித்து மக்கள் கண்வழியை நானாக சென்றெடுத்து நலங்கொடுக்கும் வரைக்கும் துயரம் எனக்கு கொடுக்கும் என சாபமிட்டு அசுர குடும்பம் அறுக்கும் வரை முன்னாளில் ஈசரித்த சாபம் இதோடே வாய்த்துதடி மாதம் கடந்து வரும் வரைக்கும் நீங்களும் தான் எங்கே போயிருக்க எழுவேற்கும் ஜம்மதங்கான் கொங்கை இனிதழக கோதையரே சொல்லும் என்றார். அழுதாரே பெண்கள் அறுவரைகளும் இழகும்படியாகும். ஐயோ எம்மக்கள் ஐந்திரண்டு ஆனதிலே பொய்யோ மெய்யோ சோழன் கொன்று விட்டானே. கற்பழியா கன்னியங்கள் கற்பையெல்லாம் நீரழித்து உற்பனமாய் பெற்ற பிள்ளை ஒன்று போல் நீர் காத்து வளர்ப்பீர் எங்களிடத்திலே ஒப்படைத்தீர் என்றிருந்தோம். இப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்காமல் தவறவிட்டு இந்த செய்தி சொல்லவா நீர் ஓடி வந்தி மாளக் கொடுத்தீரே எங்களுடைய மக்களை எல்லாம். இதுதான் பழவினையோ அல்லது எங்களுடைய பாவ குறைச்சலோ என்று
அழுதார்கள். கற்பிழந்த காரணத்திற்காக கூட நாங்கள் இவ்வளவு கவலைப்படவில்லை. இந்த பிள்ளைகள் இறந்துவிட்டது என்ற செய்தி கேட்டதும் ஐயோ எங்கள் தலைவிதியா என்று அவர்கள் மிகவும் வாடி அழுதார்கள். மக்கள் 2 பேரை கொண்டுவிட்ட சோழனுடைய அக்கபக்கமெல்லாம் அறாதா? மாபாவி சோழனுடைய வம்மிசங்கள் எல்லாம் அழியாதா? அவனுடைய நாட்டிலே தீ பரவி நாட்டை கரிக்காடாக்காதா? அவனுடைய நாட்டிலே 12 ஆண்டுகள் மழை பெய்யக்கூடாது, அன்னமது ஈயாமல் அறமழிந்து வாட வேண்டும், வம்மிசம் எல்லாம் அழிய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை கொண்டுவிட்ட சோழனூரிலே பகல் நரி ஊளையிட்டு திரிகின்ற அவல நிலை ஏற்பட வேண்டும். அந்த நீச குலங்கள் எல்லாம் நெருநெறென ஒடிந்து தோச குழியிலே சேர வேண்டும் என்று அந்த அம்மையானவள் அந்த அம்மைமார் 7 பேரும் சாதித்தார்கள். அது அல்லாமலும் பெற்ற நாள் அன்று முதல் பிள்ளைகளை காணாமல் நித்த நித்தம் பால் சுரந்து நெகிழுதே என் சிவனே. அந்த பிள்ளைகளினுடைய பேருடம்பு தன்னிறத்தை இந்த கண்ணால் நாங்கள் பார்க்கவில்லையே. கொதிக்குதே எங்கள் கும்பி மிக குமுறி. ஐயா சொல்லுவார், பெற்ற கும்பியல்லோ பெருங்கனல் போல் மீறுவது என்று. ஆனால் இங்கே 2 பிள்ளைகள் தான் இறந்திருக்கிறது. 2 பேருடைய கும்பிதானே அப்படி குமுறி இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் பாசாங்கு செய்கிறார்களா? இல்லை இல்லை, அவர்களுக்கு யார் பெற்ற பிள்ளை இறந்தது என்று தெரியாது. எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளையாக இருக்குமோ, இறந்தது நம்முடைய பிள்ளைதானோ என்ற நிலையிலே உடமையிட்டு அழுகின்றார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஏழை கன்னிமாரி யார் பெற்ற கண்மணியோ கோளுரைத்து பாவி கொண்டு விட்டானே, கொண்டவன் தான் இன்னும் இருக்கிறானா, இல்லை ஒரு நரகிலே சேர்ந்து விட்டானா, அவன் இறந்துதான் போனாலும் அவனுடைய ஆவி எங்கிருக்கிறது என்று தேடி பிடித்து ஆக்கினைகள் செய்து விடுவோம் என்றார்கள். ஈஸ்வரரே, மக்கள் 2 பேரும் பக்குவ வயதுடையவர்களா? இந்த பாலர்வான் அந்த நிலையிலா இப்படி செய்துவிட்டார்? அல்லது கல்யாணம் செய்து வாழ்ந்தவரா? கல்யாணம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனைவிமார்கள் இட்ட உடமை இறக்கக்கூடாது, கட்டின மங்கலியம் அறக்கக்கூடாது. அப்படி புத்தியை கொடுத்து அவர்களுக்கு தவத்துக்கு உறுதி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். கோதண்ட மாதாவே, கோதேயன் தாய்மாரே, வனத்தில் வந்து எங்களுடைய வாட்டத்தை எல்லாம் தீர்த்தீர்கள் என்று இருந்தோம். ஆனால் இந்த கைப்பிடித்த பண்டாரம் சொன்ன செய்தி கேட்டு எங்களுடைய மெய்ப்பிடித்தம் எல்லாம் உலர்கிறது மாதாவே. கன்னி பருவமதில் கைமோசமானதினால் உன்னி மனதில் உளறி உள்ளம் கலங்கி மக்களை கூட பாராமல் பார்மீதிலே ஓட்டிவிட்டு சீராக வனத்திலே சென்று விட்டோம். பாவி கெடுவான் பழி செய்வான் என்று எங்களுக்கு தெரியாதே. இந்த பண்டாரம் என்று சொன்ன செய்தியை கேட்டு எங்கள் உள்ளமெல்லாம் அலைகின்றது, உடலெல்லாம் நடுங்குகின்றது. எங்களையும் ஈடழித்து என் மக்கள் 7 பேரையும் தங்கை அளிப்பதற்கா இவர் தலையெடுத்தார் இந்த கூத்தராக. நச்சுக்களையாய் நாங்கள் வாழுகின்ற இடத்திலே வந்து சச்சுருவமிட்டு சதித்து விட்டாரே பண்டாரம். எங்களுக்கு என்று இவரை தான் பிரம்மன் படைத்தானா? இந்த செய்திகளை கேட்டு சிவபெருமான் என்ன மகிழ்ந்தாரா? இத்தனை கூத்தும் எங்களுக்கு என்று இக்கூத்தெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கூத்துவன் போல் கோலம் கொண்டு வந்த பண்டாரம் இனி எங்களை ஏற்று இந்த பிள்ளைகள் 7 பேரையும் மனு குறையாமல் எடுத்து தந்து குவலயத்திலே மக்களுக்கு திருமுடி சூட்டி ஒரு உடையின் கீழ் ஆளுகின்ற வரையிலும் ஆள வைப்பது வரையிலும் எங்களைப் போல் சுகமற்று இருப்பீர்கள். இதை அடுத்து சில நாளிலே நீர் ஆட்சி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 7 பெண் பாவம் ஏற்பி 4 கடத்தாமல் நடத்தி காடும் எங்களையும் கற்பழித்து இந்த வனத்திலே தவிக்க விட்டு நாங்கள் மங்கள சுபசோபனங்களை மறந்து மயிர் விரித்து தூங்காமல் ஆதரவில்லாமல் அவனி ஆசை இல்லாமல் தலை விரித்து கலையை சதமென்று எண்ணாமல் உலையின் மெழுகது போல் ஒருவனத்திலே நிலையாக நின்று விட்டோம். கையில் பனி மழை காற்று எல்லாம் எங்களுக்குத்தானோ என்று சொல்ல வேண்டும். துளிர் விழிக்கு உள்ளாகி குயில் கூவு வனத்திலே கோதை 7 பேரும் நின்றோமே, நீ செய்த மாயமதால் அல்லவா? இனி எங்கள் மக்கள் 7 பேரையும் 7 வழியும் எடுத்து தந்து அநியாயமும் அடக்கி ஆன மக்கள் வம்மிசத்தை கொத்தோடே சேர்த்து
தர்மயுகத்திலே வைத்து அரசாளுவது வரையிலும் எங்களைப் போல் சுகமற்றி இருப்பீர்வான் பண்டாரம். மங்களம் கலி மாளுவதை உங்களுக்கு வராது, உமக்கு வராது என்று அந்த அம்மைமார்கள் 7 பேரும் சாபித்தார்கள். இந்த சாபத்தை கேட்டு எம்பெருமான் சற்று வருத்தப்பட்டார். அப்பொழுது சொல்லுகின்றார், கலியை அழித்து மக்கள் வழியை நானாக சென்றெடுத்து நலன் கொடுக்கும் வரைக்கும் துயரம் எனக்கு கொடுக்கும் என்று சாபமிட்டீர்கள். அன்று அசுர குடும்பம் அறுக்கு வரையிலும் ஈசரிட்ட சாபம் ஈதோடே ஒத்துதடி. சரி, இருக்கட்டும். இந்த காலங்கள் கடந்து வருகிறது வரையிலும் உங்களுக்கு எங்கே போய் இருப்பதற்கு சம்மதம் சொல்லுங்கள் என்று அந்த அம்மைமார்களிடத்திலே கேட்டார். அதற்கு அவர்கள் இன்னொன்று கேட்கிறார்கள். அப்போது அவரெல்லாம் செப்புகிறாரந்த சிவபக்த தன்னுடனே மக்கள் 2 பேர்கள் மாண்டாரவர் உயிரை அக்கம்மதில் செய்தீரோ அசலோ அது நியாயம் சாதா மனமகிழ்ந்து சதுர்முகனை தான் அழைத்து வேதாவே மக்கள் 2 வெற்றியுள்ள வைகையிலே கொன்றானே சோழன் குறு நன்றிதான் மறந்து சென்றாரே மக்கள் சென்ற உயிரம் விடங்கான். அப்போது வேதா அவர்தான் மிக தெளிந்து செப்புகிறோம் என்று செப்பினாரன் போரே இறந்த பிள்ளை 2 ஏற்ற உயிரானதையும் அறந்தழைக்கும் மகையிலை அறைக்குள் அடைத்திருக்கு மால் மக்கள் என்று மனம் மகிழ்ந்து நண்பதறி வாழை மூனி உயிரும் வானவர்கள் தன் உயிரும் ஆனதினார் பிறவி அமைக்கப்படாதெனவே நான் இதற்கு அஞ்சி நற்பதியில் வைத்திருக்கு என்று வேதாபுரைக எம்பெருமாளே துரைப்பான். அன்று படைத்திலையே அநேகம் மணியாகும் அல்லோ. அன்று மக்கள் பிள்ளை அவனி அந்த கரவிலும் நெஞ்சி பறந்து மேல் காண்டோரே பெருக்காய் பிள்ளை வென்றும் ஏலமே நீர் படைத்தாள் 100,000 போல் கூடி குவியும் அல்லோ. பாவி கெடுத்தான் படையாமல் நீர் கெடுத்தி தாவி கெடுத்தான் சளக்களியன் மாபாவி. இனி என் மக்கள் உயிர் இன்பமுடன் நீர் காத்து மனுவோராய் பூமியிலே வைகை கூடவோடு எழுப்ப வேணும் என்று ஜமித்திருப்பதினால் வெளுப்பாக வழியில் மேலுகத்தோதான் பிறந்து இன்பமுள்ள வானவரும் இவ்வழியில் வாழ்வதினால் அவ்வழியில் அவ்வழிகள் அநேகம் பெருகிடவும் செவ்வாக நிறுப்போ திடீர் திடீரென படையும் என்று சொல்ல மூலம் இசைந்து சொல்ல வேதாவும் நன்று நன்று என்று நருள் பிறவி செய்தனராம். இப்படியே பிறவி
இவர் செய்வோம் என்று சொல்லி அப்பிரவி வேதா அமைச்சார் மனு பெருக உடனே நாராயணரும் உள்ளம் களி கூர்ந்து இடமான கண்ணியர்கள் ஜெயமுகம் பார்த்தே உரைப்பார் நீர் கேட்டதற்கு நிர்ணயங்கள் கண்டீரே இனி நான் சொல்வதற்கு இன்னதென்று சொல்லிடுவேன் உங்களை பூலோகம் உடைய வழி குலத்தில் நீங்களும் போய் பிறக நிச்சயித்திருப்பதினால் ஏது வெங்காள் உங்கள் மனம் ஏதென்றுடனே சொல்லும் மாதுகளெல்லாம் மனம் மகிழ்ந்து கொண்டாடி எங்களுடன் எமையாளும் ரத்தினமே எங்கருட மகனவா தேவி மணவாளா நீதானும் நிஜயித்த நினைவள்ளி போலளவும் ஈவரன் முதலாய் தெரியாத சுஜியரே எங்களை பூலோகம் அதில் எங்கள் வாழி குலத்தில் மங்களமாய் பிறவி வகுப்போமேன உரைத்தி பிறவியது நாங்கள் பெண்மனு போல பிறந்தான் இரவியாக இருக்க அருள் நீரே அல்லாமல் அடியார் மீக பிறந்தான் வல்லாத நாயகமே வந்து நீரியக்கும் மட்டும் மாதவிடை மமணங்கள் மலர்ந்துறக்கம் இல்லாமல் சீரமாய் மனுவோர்க்கு உறவாடி சேராமல் மூடாமை தலைகள் முடிமினிக்கு சேராமல் பாடாமல் நந்தி சந்தி படுத்து தூயிலாமல் நன்மை அறியாமல் நலி பேச்சு கேளாமல் திண்மை அறியாமல் தீன்றதை தேடாமல் பொய்து புடவை குக்குளித்து சுடாமல் மயிறு வளர்காமல் மனது வேறெண்ணாமல் கொங்கை தீரலாமல் கூருடம்பு வீசாமல் செங்கனிவாய் தேமல் சேதமதில் விழாமல் பகிவஞாய பருவம் வந்து வாய்க்காமல் மிகுவமான மிகு வாழ்வு பெறாமல் கீழைகள் தொடுத்து அன்று கொள்ளாமல் ஒன்று பீதற்றாமல் ஒருவர் முகம் பாராமல் அல்லல் நோய் பிணிகள் அனுபோலும் வராமல் கொள்ளை வராமல் சுகமும் மிக வராமல் இந்த வீதிப்படியே எங்களையும் நிபடைத்து சொந்தமுடன் வந்து நீ தொட்டெடுத்து நன்மை தந்து ரட்சிப்போமென்று எமக்கு ஊறு
பூதி பண்ணி நிச்சயித்து கர்மகுலம் நீர் பார்த்து தன்படையும் என்று கண்ணியேலும் இப்படியே சொல்லிடவே அன்றாதிநாதன் அகமகிழ்ந்து கொண்டாடி நல்லதுதான் பெண்ணே நீ நம்மோடு கெட்டபடி வல்லவிதமானாலும் மாறாதென உரைத்தார் வாக்குரைக்க கண்ணியர்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடி நாகுரை பார்பின் நாராயணரோடு நாங்கள் போய் பிறந்தால் நாயகமே நம்முடைய தாங்கள் வருவோம் என்றதற்கு தருணம் ஏதென்றுரைத்தார் அப்பொழுது ஐயா நாராயணர் உரைப்பார் நிகழ்ச்சி சிறந்த தருணமது ஆயிரத்தம்பலம் ஆன திருப்பதியில் வாயுதமாய் ஓரம்பலம் வளர்வதியில் வந்ததுவும் எங்கையுடன் கேள்வி மன்ன தஞ்சாவும் கங்கை அழிந்து தலையழிந்ததவாண்டு வருவேந்தன் சொர்க்க வடமேற்கு மூலையிலே லிங்கம் வந்திலே மூந்து இணையாக தொங்கின பின் எங்கும் வீரகாசம் இட்டவாண்ட வருவோம் கண்டிரு நீ நான் வருகும் காரணம் அநேகம் உண்டு விண்டுரைக்க கூடாது மெல்லியரே தருணம் என்ன தருணம் செவி கேட்டு நீங்களெல்லாம் என்னை நினைந்து இருங்கோ ஒரு நினைவாய் தருணம் கேட்ட இப்பொழுது முதலாய் வடமேற்கு மேற்கு வடக்கும் கால் இட்டாதுங்கோ என்று தருணம் இது உரைத்தார் கண்ணிகளுக்கு அன்று மடவார் அகம் மகிழ்ந்து கொண்டாடி நல்லதுதான் எங்களையும் நாயகமே நிர்வடையும் வல்ல பெருமாளே மறை முதலே என்றுரைத்தார் உடனையானதும் ஓவியத்தார் எழுவரையும் இடமான பூமியிலே செய்தரும் வழியில் பிறவி செய்தார் பிறந்தார்கள் கண்ணியர்கள் பிறவி ஒளி மாத தேசம் அதில பிறக்க மாசம் கடந்து வருகின்ற வரையிலும் மாதர்களே உங்களுக்கு எங்கே போயிருக்க சம்மதம் சொல்லுங்கள் என்றார். அந்த அம்மைமார்கள் கேட்கிறார்கள், அது இருக்கட்டும் ஐயா, மக்கள் 2 பேரை சோழ மன்னன் கொண்டு விட்டான் என்று சொன்னீரே, அதை உடனே அப்படியே அந்த வழியிலே பிறவி செய்தீரா அல்லது அதை என்ன செய்தி அப்படி என்று கேட்டார். உடனே எம்பெருமானும் அப்பொழுதுதான் பிரம்மதேவரை அழைத்து அதை பற்றி விசாரிக்கின்றார். பிரம்மதேவர் சொல்லுவார், ஐயாவே, திருமாலினுடைய பிள்ளைகள் என்று மனமகிழ்ந்து அல்லாமலும்
வாழை முனி உயிர் ஒன்று, வானவர் கோன் உயிர் ஒன்று, இதை மீண்டும் பிறகு செய்யக்கூடாது என்று அரண் கையிலையிலே அறைக்குள்ளாக அதை பத்திரப்படுத்தி இருக்கிறேன் என்றார். எம்பெருமான் சொல்லுவார், ஐயகோ, சோழ மன்னன் பாவி 2 பேரை யானைக்காதால் தலையிடறி கொன்று விட்டான். இந்த பிரம்மனோ அதை உடனே படைக்காது நிறுத்திவிட்டார். மீதமுள்ள 5 மக்கள் வழியும் இந்த உலகத்திலே மிஞ்சி பறந்து மிகு மேல் சான்றோராய் அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். இந்த 2 வழியும் குறைபட்டு விட்டது. அன்றைக்கே படைத்திருந்தால் அதுவும் கொப்பு 100,000 போலே படைத்திருக்குமே. பிரம்மதேவரே, அந்த 2 உயிர் தானே திரும்பவும் படைக்க கூடாது, பரவாயில்லை. அந்த உயிர்கள் அந்த உடலை விட்டு பிரியாது இருந்திருந்தால் இது நாள் வரையிலும் அதனுடைய பிதிர் வழிகள் இந்த நாட்டிலே எப்படி பெருகி இருக்குமோ